எல்லாத்துக்கும் வணக்கம். நான் நந்தீஷ். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூம் அப்ளிகேஷனை வந்துட்டு பிசிஆர் லேப்டாப் இந்த ரெண்டுலேயுமே நம்ம எப்படி இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் வந்து கூகுள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் வந்துட்டு ஜூம் டவுன்லோட் அப்படின்னு போட்டுக்கோங்க. ஜூம் டவுன்லோட் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா, இந்த மாதிரி உங்களுக்கு என்ன ஓஎஸாக இருக்கும். நீங்கள் லினக்ஸ் வச்சுருந்தீங்கன்னா லினக்ஸை சூஸ் பண்ணிக்கலாம். ஆண்ட்ராய்டு வச்சுருந்தீங்கன்னா ஆண்ட்ராய்டை சூஸ் பண்ணிக்கலாம். மேக் வச்சுருந்தீங்கன்னா மேக் சூஸ் பண்ணிக்கலாம். நான் விண்டோஸ் வச்சுருக்கேன், அதனால் விண்டோஸ் ஓஎஸை சூஸ் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டேன். இந்த மாதிரி லோட் ஆகும். லோட் ஆனதுக்கப்புறம் 64 பிட் என்னோடது வந்துட்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் 64 பிட், அதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். 104 MB டவுன்லோட் ஆயிரும். நெட்டு ஸ்பீட் ஆகிற மாதிரி இருந்ததுன்னா குயிக்காக டவுன்லோட் ஆயிரும். உங்களுக்கு நீங்கள் என்ன ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வச்சுருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி சூஸ் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணிட்டு இது நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணுங்கிறது டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா மட்டும் போதும். அவ்வளோதான், அதுவே இன்ஸ்டால் ஆகிக்கும். நீங்கள் எதுவும் பண்ண தேவையில்லை. அவ்வளோதான், இன்ஸ்டால் அப்படின்னு சொல்லிட்டு வரும். அப்படியே இன்ஸ்டால் ஆகிக்கும். ஒரு 30 செகண்ட் 40 செகண்ட் ஆகும், இன்ஸ்டால் ஆயிரும். இன்ஸ்டால் ஆனோடனையும் அப்ளிகேஷன் அதுவே லான்ச் ஆயிரும். டன் கொடுத்துங்க. திஸ் இஸ் இன்ஸ்டாலேஷன் வாஸ் சக்ஸஸ்ஃபுல். ஓகே, டன் கொடுத்தாச்சு. இப்போது ஜாயின் மீட்டிங் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் வந்துட்டு மீட்டிங் வந்துட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை நான் புதுசாக வந்துட்டு ஒரு மீட்டிங்கே வந்துட்டு நான் ரெடி பண்ணணும், கான்டாக்ட் பண்ணுற மாதிரி ரெடி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் சைன் அப் கொடுத்துங்க. நான் ஆல்ரெடி சைன்இன் பண்ணி வச்சுருக்கிறேன். சைன்இன் பண்ணுற மாதிரி இருந்தால் உங்கள் மெயில் ஐடி, உங்கள் நேமு, உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்கும். அதெல்லாம் கொடுத்து சைன்இன் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன முதல்ல வந்துட்டு பர்த் ஆஃப் இயர் கேட்கும், அதை கொடுத்துக்குங்க. அடுத்து கன்னியூ கொடுத்துக்குங்க. நான் வந்துட்டு என்னோடய கூகுளில் வந்துட்டு நான் என்னோடய மெயில் ஐடி லாகின் பண்ணி வச்சுக்கிறேன். அதனால் வந்துட்டு நான் கூகுள் பேஜை கொடுத்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் பண்ணிக்கும். இல்லை நீங்கள் மெயில் ஐடி கொடுக்குற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் மெயில் ஐடி கொடுத்து நீங்கள் உள்ளே போய்க்கலாம். இப்போ நான் என்னோடய மெயில் ஐடி கொடுத்துட்டேன். கன்னியூ கொடுத்துட்டேன். நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கிறேன் அப்படிங்கிறனால லான்ச்னு போயிடும். இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்கும். அதெல்லாம் ஃபில்அப் பண்ணிங்கன்னா அடுத்ததாக வந்துட்டு லான்ச் கேட்கும். ஓகேங்களா? ஓப்பன் ஆச்சுன்னா இந்த மாதிரி தான் இன்டர்ஃபேஸ் இருக்கும். நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜாயின் கிளிக் பண்ணிங்க அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா உங்களை யாராவது ஜூம் மீட்டுக்கு வந்துட்டு இன்வைட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு ஒரு ஐடி கொடுத்துருப்பாங்க. அந்த ஐடி நீங்கள் மேலே போட்டு உங்களோட நேமை கீழே இந்த இடத்துல வந்துட்டு உங்களோட ஐடி, உங்களுக்கு ஒரு ஐடி கொடுத்துருப்பாங்க. அந்த ஐடி போட்டு கீழே வந்துட்டு உங்கள் நேமை போட்டு ஜாயின் கொடுத்தீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை நான் ஒரு ஜாவா கிளாஸ் எடுக்க போகிறேன், நான் ஒரு 10 பேர்த்துக்கு ஜாவா கிளாஸ் எடுக்க போகிறேன், நான் வந்துட்டு ஒரு ஜூம் மீட்டிங்கை க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் ஷெடியூல் போய்க்கணும். ஷெடியூல் போயிட்டு நீங்கள் ஷெடியூல் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா ஒரு ஃபியூ செகண்ட் ஆகும், ஓப்பன் ஆயிரும். உங்களுக்கு லோடிங் ஆனோடனையும் நீங்கள் வந்துட்டு இதுதான், அதாவது ஹெட்டிங் நீங்கள் என்ன கிளாஸ் எடுக்கிறீங்களோ அதை கொடுத்துக்கலாம். இப்போ நான் ஜாவா கிளாஸ் எடுக்கிறேன்னு நினைக்கிறேன், ஜாவா கிளாஸ் கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன டேட்டில் நீங்கள் ஜாவா கிளாஸ் எடுக்கிறீங்க, எவ்வளோ நேரம் எடுக்கிறீங்க, இதெல்லாம் நீங்கள் இதில் மென்ஷன் பண்ணிடணும். மென்ஷன் பண்ணிவிட்டு உங்கள் மெயில் ஐடி கொடுத்துடணும். நான் என்னோட மெயில் ஐடி கொடுத்துட்டேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாஸ்கோடு வந்துட்டு ஜென்ரேட் ஆகி இருக்கும். நீங்கள் வேணும்னா உங்களோட ஆட்டோமேட்டிக்லி ஜென்ரேட்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை கொடுத்துக்கலாம். இல்லை பர்சனல் மீட்டிங் ஐடி கொடுக்குற மாதிரி இருந்ததுனால நீங்கள் கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம சென்ட் கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா உங்களோட மெயில் ஐடி வந்துட்டு ப்ரௌசரில் ஓப்பன் ஆகும். நான் ஆல்ரெடி ப்ரௌசரில் தான் நான் லாகின் பண்ணி வச்சுருக்கேன், அதனால் ப்ரௌசர் ஓப்பன் ஆகும். உங்களுக்கு டேட்டு, டைமு, லிங்க்கு எல்லாமே வந்துட்டு உங்கள் மெயில் ஐடியில் வந்துட்டு உங்களுக்கு ஜென்ரேட் ஆகிற மாதிரி இருக்கும். இப்போ ஒரே நிமிஷம், ப்ரௌசரில் ஓப்பன் ஆகிட்டு இருக்கு. இப்போ என்னோடய மெயில் ஐடி கேட்குது, கொடுத்துட்டேன். கண்ணி கொடுத்துட்டேன். இப்போ வந்து கால் ஆண்டர் ஓப்பன் ஆகும். இப்போ காலாண்டர் ஓப்பன் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா உங்களோட லிங்க்கு
எல்லாமே இதில் வந்துடும். உங்களோட லிங்க், அதாவது ஜாயின் ஜூம் மீட்டிங் லிங்க், இந்த லிங்க்கு, இந்த மீட்டிங் ஐடி, இந்த பாஸ்கோட், இதைத்தான் வந்துட்டு உங்களுக்கு யார் யார் ஜாவா கிளாஸ் அட்டன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு வந்துட்டு நீங்கள் வந்துட்டு இந்த ஐடி இதெல்லாம் ஸ்ப்ரிட் பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தால் இதை கிளிக் பண்ணி அவங்க ஜூம் மீட்டுக்குள்ளே போய் இந்த பாஸ்வேர்டை போட்டு உள்ளே வந்துட்டு அவங்களோட நேமை போட்டு ஐடி போட்டு பாஸ்வேர்ட் போட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா உடனே வந்துட்டு உங்கள் மீட்டிங்கு இதுக்குள்ளே வந்துட்டு வந்துடும். நீங்கள் என்ன டைமிங் கொடுத்து வச்சுருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க மீட்டிங்கை வந்துட்டு அட்டன் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி தான் சிம்பிளாக வந்துட்டு நம்ம வந்துட்டு ஜூம் மீட்டை வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ நீங்கள் 11 மணி அப்படின்னு போட்டிருக்கீங்க இந்த இடத்துல அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் 11 மணிக்கு ஸ்டார்ட் அப்படின்னு பார்த்தீங்களா கொடுத்தீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் மீட்டிங் வந்துட்டு 11:30 அப்படிங்கிற டைமுக்கு நீங்கள் உள்ளே போயிட்டீங்க அப்படின்னு அர்த்தம். நீங்கள் உள்ளே போயிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் மீட்டிங் வந்துட்டு அவங்களும் வந்துடுவாங்க, நீங்கள் மீட்டிங் அட்டன் பண்ணிக்கலாம். இதில் வந்துட்டு நீங்கள் சேட் பண்ணுறது இது எல்லாமே இருக்கும். நீங்கள் ஆடியோ வந்துட்டு உங்களுக்கு வேணும், அவங்க பேசுகிறது உங்களுக்கு கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் நீங்கள் கொடுத்துக்கலாம். நீங்கள் சேட் பண்ணுறது இது வந்துட்டு நார்மலாக ஏதாவது அவங்க கொஸ்டின் கேட்குறாங்க அப்படிங்கிற மாதிரினா நீங்கள் சேட் பண்ணுறது இந்த மற்ற விஷயமெல்லாம் உங்களுக்கே பேசிக்காக தெரியும். அவ்வளோதான். ஜூம் மீட் வந்துட்டு இப்படி தான் நீங்கள் வந்துட்டு ஈஸியாக ஜூம் மீட்டை வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணணும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் நான் போடுற தகவல் வந்துட்டு உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். தேங்க்யூ.